வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம் இன்று வயலூரில் நடந்த வேல்மாறல் பூஜை பார்ட் 2வது பாகம் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு தென்ஷிரியில் எவ்வளோ சிறப்பான முறையில் பாராயணம், குட்டி முருகர் பாடினது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்ததும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நல்லபடியாக நாங்கள் தென்ஷிரியில் பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் கூட போகலங்க, உடனே 2 மைல் பார்த்தோம். அதை நீண்ட தோகையோடு அந்த மயில் பார்க்குறதுக்கு முருகர் வாங்க வாங்க அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நாம் எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, அப்பா அதாவது வெங்கட்ராம அப்பா நமக்காக வேல் கொடுத்துருந்தார் இல்லையா, அவர் அவங்க குடும்பத்தின் சார்பாக கட்டப்பட்ட ஒரு பிள்ளையார் கோவில், வலம்புரி விநாயக பெருமான் கோவில். நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம கார்த்திகேயனை வச்சு கொண்டு போகுமா, அது இன்னும் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அதி விசேஷமான ஒரு கோவில். நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு விநாயகர் பெருமான் நம்ம சொல்லவே வேணாம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகிமையும். சரி, அதனால் நம்ம போகிற வழிதான்றதுனால நம்ம அந்த பிள்ளையார் கோவில் கொண்டு போனோம் அப்படின்னு நாங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். அங்கே போனதும் சிறப்பான முறையில் வரவேற்பு. மூர்த்தி சிறிதெனினும் கீர்த்தி பெரிது அப்படின்றது சொல்கிறதுக்கு எனக்குங்க. சின்ன பிள்ளையார் அழகாக இருக்கார். ஆனால் விநாயக பெருமான் பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமாக அழகாக இருந்தார். அங்கே கொண்டு போய் நம்ம கார்த்திகேயனுக்கு கொடுத்த உடனே அவருக்கு உண்டான மரியாதையோட பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அழகாக வஸ்திரம் கட்டின உடனே ரொம்ப ஜம்முன்னு ஆகிட்டாருங்க. இது வரைக்கும் நாம் இந்த வஸ்திரம் போட்டதே இல்லை கார்த்திகேயனுக்கு. அது பிள்ளையார் மூலமாக, அதுவும் தம்பிக்கு ஆசையாக அவரே செய்யணுன்ற மாதிரி இருந்துச்சு. அழகாக அந்த வஸ்திரம் சாத்தி பூவெல்லாம் போட்டு ஒரு அழகான ஒரு ஆரத்தி எடுத்தது ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, பக்கத்தில் தானே சமயபுரம். சமயபுரத்தில் ஒரு முறை கோவில் திருவிழா நடக்கும்போது தேர் திருவிழாக்காக பெண் யானையானது வரவழைக்கப்பட்டதாங்க. அப்போ உடம்பு முடியாமல் அந்த பெண் யானை இந்த இடத்துல இறந்து போயிடுச்சான். அந்த இறந்த அந்த யானையை இங்கே தான் புதைச்சிருக்காங்க. பிள்ளையார் இருக்கார்ல, அவருக்கு கீழே தான் புதைச்சிருக்காங்க. அப்படி தான் இந்த வலம்புரி விநாயகர் தோன்றியிருக்காரு. அதாவது புதைக்கப்பட்ட யானைக்கு மேலே விநாயகர் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ரொம்ப விசேஷம். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பாலமுருகன் குட்டியாக அழகாக இருந்தார். அங்கே கொண்டு போய் நம்ம கார்த்திகேயனை வச்சது ரொம்ப இன்னும் சிறப்பாகவே இருந்தது. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து குமாரஸ்தவம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாராயணம் நடக்க அழகாக நம்ம கார்த்திகேயனுக்கு அழகான ஒரு தீபாராதனை நடந்தது. ரொம்ப இதெல்லாம் நம்ம சொல்லி வச்சு நடக்கும் அப்படின்றத தாண்டி தெய்வமாக அடுத்தடுத்து என்ன நடக்கணும், என்ன செய்யணுன்றதை தெய்வம் எங்களை வழி நடத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு ஆரத்தி. எல்லோரும் பாருங்கள். அதே கோவிலில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆஞ்சநேயர் படம் பார்த்தேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. நான் கேட்டப்போ சொன்னாங்க, நவ வியாக்கரண ஸ்ரீ ஆஞ்சநேயர், கல்வியில் சிறந்து விளங்க இவருடைய படத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய ஆள் ஆவாங்க. இந்த சிறப்பான ஒரு படம் அங்கே பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல பேர் இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையாக இது போல் நீங்கள் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக எங்கே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ சிறப்பான அந்த கோவில் அது எல்லாமே பார்த்துட்டு அழகான பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். எங்கே வயலூருக்கு அடித்து பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். என்னென்னா 8:30க்கெலாம் கோவில் நட சாத்திடுவாங்க. எனக்கு ஒரு முறையாவது இரவு நேரத்தில் சாமியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டுருக்கோம். 8:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது 8:30 ஆயிடுச்சு. எப்படியும் நட சாத்திட்டு இருப்பாங்கன்னு வந்தால் நல்ல வேலை கோவில் நட கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. அதனால் வேகமாக சாமியை பார்க்கணுன்னு உள்ளே போனோம். ஆனாலும் பாருங்கள், கரெக்டாக மணி 9 மணி ஆயிடுச்சு. எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லலாம். ஆனால் சிவபெருமானை எங்களால் பார்க்க முடியல. அங்கே எல்லாமே லாக் பண்ணியாச்சு. எல்லாரும் வேகமாக ஓடுங்க அப்படின்றாங்க. எங்கே முருகர்கிட்ட போங்க அப்படின்றாங்க. சரின்னு போகிறோம். நாங்கள் உள்ள முருகர்கிட்ட போகிற நேரம் மேலதாள வாத்தியத்தோட நம்ம கார்த்திகேயனை வரவேற்கும் வகையில் மேலதாளம் வாசிக்கிறாங்க. என்னடா இதுன்னு அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம்னா, இரவு நேரம் கடையை அடைக்கிறதுக்கு முன்பு மேலதாள வாத்தியத்தோடு சுவாமியை பள்ளியாரிக்கு அனுப்புவாங்கள்ல, அதற்கான ஒரு நிகழ்வாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கரெக்டாக நாங்கள் உள்ளே நுழையிறதுக்கும் மேலதாள வாத்தியத்தோடு நம்ம கார்த்திகேயனை அழைக்கவும் சரியாக இருந்ததுங்க. நல்ல தரிசனம், திவ்ய தரிசனம் பார்த்துட்டு ஒரு தாமரைப்பூ கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு நம்ம ஐயனை கூட்டிகிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா,
இங்கே பாருங்கள், நான் கோவிலேருந்து கிளம்புற நேரம் சைடில் ஒரு 2 பேர் இருக்காங்களா, ஓதுவார்கள் மாதிரி இருக்காங்களா, அவங்க திடீர்னு நம்ம கூடவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு முருகனுடைய துதிகள் பாட பாட நாங்கள் எல்லாம் அரோகரா சொல்லிக்கிட்டே வர, சரி கோவிலுக்கு வெளியே வந்தது அவங்க போயிடுவாங்கன்னு பார்த்தா, அதான் இல்லைங்க. நாங்கள் எதற்கு வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு நம்ம கூட சேர்ந்து முருகனுடைய துதிகள் பாடிக்கிட்டே வந்து நம்ம கூடவே சத்திரம் வரைக்கும் வந்தாங்க. நான் வெளியே வந்ததை என்ன பண்ணேன்னா, வெளியே ஆறுமுகர் இருப்பார், ஆறுமுகத்தோட அங்கே கொண்டு போய் நம்ம வேலை வர வைப்போம், கார்த்திகேயனை வைப்போம்னு வைக்கிறேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அம்மா ஐயன் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்காரு, எங்கேயும் நீங்கள் வந்து வேல் வைக்காதீங்க, நேராக கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னார். உடம்புலாம் சிலிர்த்து போச்சு. அதோடு நாங்கள் அங்கேருந்து பின்புறம் தான், கொஞ்சம் தூரம் தான், நடக்கிற தூரம் தான். அழகாக ஒரு அரோகரா கோஷத்தோடு நம்ம கார்த்திகேயனை கூட்டிகிட்டு நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்ததும் நான் சொன்னாலே அவங்க 2 பேர் கூடவே இருந்து அரோகரா சொன்னது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயனுக்கு திஷ்டி எடுத்துட்டு அதன் பிறகு எங்களை கூட்டிகிட்டு போய் உள்ள கார்த்திகேயனை மண்டபத்தில் விட்டதுக்கப்புறம் தான் அந்த தம்பி 2 பேருமே போயிருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எப்படி அவங்க 2 பேர் திடீர்னு வந்தாங்க, இவ்வளோ செயல்கள்லாம் நாங்கள் யாரும் எதுவும் இன்னும் சொல்லாமலே செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் முருகன் யார் யார் எங்கெங்கே எந்தெந்த பணியை செய்யணுன்றதை அவர் வந்து தீர்மானித்து அதன்படி நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அழகாக நம்ம கார்த்திகேயனை கொண்டு வந்து மண்டபத்தில் வச்சாச்சுங்க. இது தாங்க மண்டபம். நல்ல பெரிய ஹால், கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலேயே நம்ம அமரலாம். அந்தளவுக்கு ஒரு இடம் தான். பார்த்து அண்ணன் வந்து இந்த மண்டபத்தை பிடிச்சிருந்தேன் வந்துட்டுருக்கார் இல்லையா, இவர் தான் கோபி அண்ணா. இவர் தான் இங்கே நிறைய இடங்களில் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு இந்த மண்டபத்தை பார்த்து பேசினது, இங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே முன்ன நின்று பண்ணது அண்ணன் தான். இவங்க பேர் சுதாமா வந்து ஒரு பரிசு கொண்டு வந்திருக்காங்க நம்ம கார்த்திகேயனுக்காக. என்னம்மா அப்படின்னா, நீங்களே பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம கார்த்திகேயனுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அற்புதமான ஒரு நகை செட்டுங்க. அன்றைக்கி எல்லாரும் அலங்காரம் அழகுனீங்களே, அதுக்கு முதல் காரணம் இதுவும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக ஒன்றுன்னா பார்த்து செய்கிற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம கார்த்திகேயனுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நாளைக்கு இதெல்லாம் போட்டு நம்ம அவரை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். என்ன ஒரு ஆச்சரியன்னு பாருங்கள், நாங்கள் தென்ஷீரடி போனோமா, அங்கே போனால் இந்த நகை வாங்கிட்டு வந்த விஷயம் யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லலை, சஸ்பென்ஸாக கொண்டு வர்றாங்க. ஆனால் பாபா முன்கூட்டியே நாளைக்கு கார்த்திகேயன் போடக்கூடிய ஜுவல்ஸை அவர் முன்கூட்டியே போட்டு எங்களுக்கு ஆச்சரியத்தை படுத்தின மாதிரி காமிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாபாவும் நான் வாங்கிட்டு வந்தது போலவே அவர் வந்து நகை போட்டிருந்தாரு என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி சுதாமாவுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சின்னா பாருங்கள். எந்த ஒன்றுமேங்க முருகனுக்காக நாங்கள் செய்ய போன ஒவ்வொரு விஷயமும் அது இனிதே நடைபெற்றது. முருகன் அதுக்கு கூடவே துணையாக இருந்தார். வயலூர் முருகன் வந்து அழகாக அமர்ந்துட்டார். வேலவன் நம்ம கார்த்திகேயனும் அழகாக ஜம்முன்னு அமர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு கீழே காமிக்கிறேன், சாப்பாடு வந்து பரிமாறக்கூடிய இடம் காமிக்கிறேன். அதுக்கு முன்பு ஆனால் கோபி அண்ணா வந்து வாழை மரம் கட்டணுமா, நம்ம பூஜை செய்கிறோம், வாழையாக இது தொடரணும் அப்படின்றதுக்காக வாழை மரம் கட்டுற அந்த வேலைகள் இரவு நேரத்தில் அங்கே ஆரம்பித்து செய்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான இடம், சமையல் செய்கிறதுக்கு உண்டான இடமும் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு மேலே 4 பந்திக்கு மேலவே சாப்பிட்ருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தது. காய்கறி, மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த சமையல் பொறுப்பு முழுக்க ஏற்றுக்கிட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்தது யார் அப்படின்னா, நம்ம நாகமணி அப்பாவும் கிருஷ்ணவேணி அம்மாவும் அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் முழுக்க முன்ன நின்று வடை பாயசத்தோடு என்னுடைய முருக அடியார்களுக்கு நாங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லி முழுக்க அந்த பொறுப்பை ஏற்றிட்டு சிறப்பாக செய்து முடித்தாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் இரவு நேரம் இன்னொரு வேலை என்னென்னா, இதுவே மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த முறை வேல்மாறல் பூஜை முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பை போட்டு அதில் வந்து நம்ம இந்த பிரசாதங்கள்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோபி அண்ணா சொல்லியிருந்தார். சரி நான் அதுக்கேற்ற மாதிரி செய்திருவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேல் கொண்டு வந்திருந்தேன். அண்ணா வந்து இந்த அழகான நம்ம பழனி முருகனுடைய முகம் வந்து அமைச்ச மாதிரி பை வந்து வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் அடித்து கொடுத்தாருங்க, பூஜை நடக்குது அப்படின்னு அந்த நோட்டீஸ். அப்புறம் கந்த சஷ்டி கவச புத்தகம், அதுக்கப்புறம் முருகனுடைய படம் ரொம்ப கலரான ரொம்ப அருமையாக இருந்தது. படங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக, ராஜ அலங்காரத்தில் முருகர், அதுக்கப்புறமா இன்னொரு அலங்காரத்தில் வந்து முருகர் அப்படின்னு குழந்தை முருகர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பை போட ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 300 பைக்கு மேலேயே வந்து நாங்கள் போட்டிருந்தோம். வேல், அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் விபூதி இதெல்லாமே போட்டிருந்தோம். விபூதி இது இல்லாமல் இன்னொரு சிறப்பான ஒரு பூஜை செய்து அந்த விபூதியும் மக்களுக்கு கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த பதிவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் போட்டு முடிக்கும் மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதோடு நாங்கள் போய் படுத்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் படுத்த மாதிரி இருந்து 3 மணிலேருந்து மயில் கத்துது. என்ன உனக்கு தூக்கம், எந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. எல்லாரும் அதான் சொன்னாங்க, மயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, எங்களை தூங்கவே விடலை. ஆனால் அதுக்கப்புறமா பாருங்கள் மயில் கத்தவே இல்லை.
ஒரு 4:30 மணி வரைக்கும் கத்திட்டே இருந்தது. எங்கள் எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு அது தூங்க போயிடுச்சு போல். அதுக்கப்புறம் சத்தமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சிறப்பாக வந்து கிளம்பி நம்ம கார்த்திகேயனை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சாமியை பார்த்துட்டு முருகரிடம் வந்து நம்ம கார்த்திகேயனை வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட 6 மணிக்கு கோவில் திறந்தாங்க. அதுக்கு முன்பே நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஷார்ப்பாக நாங்கள் 6 மணிக்கெலாம் கோவில்கிட்ட போயாச்சு. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வயலூர் தலம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது என்ன தெரியுமா? சக்தி தீர்த்தம். ஏன்னா முருகன் வேல் கொண்டு உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் ஒன்று ஞாழிக்கிணர் திருச்செந்தூரில் உள்ளது. மற்றொன்று வயலூரில் உள்ள சக்தி தீர்த்தம். இந்த தீர்த்தமானது இப்போ எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு மேலே ஆகுதுமா அந்த தீர்த்தம் எடுத்து கைக்கு வந்தே அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் மனசு முழுக்க எனக்கு சக்தி தீர்த்தத்தில் தான் இருக்குது. முருகா நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதாவது உன்னோட அந்த சக்தி தீர்த்தத்தில் ஒரு துளியாவது எங்கள் மேலே படணும் ஐயா, எப்படியாவது அருள் புரி முருகா அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்ததுங்க. வயலூர் திருத்தலம் யார் நினைச்சாலும் உடனே வந்துட முடியாது. ஐயன் நினைச்சால் மட்டுமே தான் வர முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு தலம், முருகனுக்கே பிடித்த தலத்தில் இதுவும் ஒன்று. இன்னொன்று திருச்செங்கோடுன்னு சொல்லலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, திருச்செங்கோடுலேருந்து முதல்ல நம்ம பூஜைக்கு வந்தது யார் அப்படின்னு திருச்செங்கோடுலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. முருகனுக்கே பிடித்த தலத்தில் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய போகிறாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை? இங்கே பாருங்கள், கிருபானந்த வாரியார் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் எம்பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணைன்ற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம வாரியார் சுவாமிகள் அடுத்த பூஜையை எதுவாக சொற்பொழிவு எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பார். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு குருவின் தரிசனம் இன்று குரு பூர்ணிமா அன்று உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. காலையில் ஐயாவை பார்த்து வணங்கிட்டு பூஜை சிறப்பாக நடைபெறணும் ஐயான்னு மனசார வேண்டிக்கிட்டேன். வயலூர் தலம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலம். எதனால் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, பாடேரியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் நான் அறியேன் அப்படின்னு சொன்ன அருணகிரிநாதருக்கு ஞானம் என்ற மிகப்பெரிய அறிவு செல்வத்தை கொடுத்த ஒரு தலம் இது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய வேலை கொண்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அருணகிரிநாதருடைய நாவில் எழுதுகிறார் முருகப்பெருமான். அதன் பிறகே திருப்புகழ் என்ற மந்திரமானதை இந்த உலகறிய இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வமாகவும் சொத்தாகவுமே அருணகிரிநாதர் கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட வயலூரான் வாழ்வு தருவான் வயலூரான் அப்படின்னு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையேனும் வந்து போகணும். அப்படி ஒரு வாய்ப்பாக நமக்கு ஐயன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல வேல்மாறல் பூஜை செய்கிறோம் அப்படின்றதே இறைவன் நினைத்ததுனால நம்ம செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுவும் ஐயனுடைய வேல் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சக்தி தீர்த்தங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், சுற்றியுமே ஃபுல்லாகவே லாக் பண்ணியாச்சு, ஒருத்தரும் உள்ளே இறங்க முடியாதுங்க. அதே சமயம் தண்ணியும் ரொம்பவே வற்றி போயிருக்கு, நடுவில் வந்து மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இதுலேருந்து இப்போ நமக்கு தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சுத்தமாக வாய்ப்பு கிடையாதுல்ல. ஆனால் முருகன் நினைத்தால் உண்டு. அதற்கு சான்றாக எனக்கு ஒரு வாய்ப்பை முருகன் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் பதிவு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஒரு சின்ன புள்ள அந்த பக்கமாக இருந்து அந்த ஒருத்தர் வந்து போகிற வழியை மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து போகிறான். நான் அதை கவனிச்சிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு வழி இருக்குது. நான் இங்கேருந்து கத்துறேன், தம்பி தம்பி தம்பின்னு ஒவ்வொன்று கத்திக்கிட்டே இருக்கேன். எல்லோரும் என்னம்மா அதெல்லாம் கிடைக்காதுமா, ஏம்மா இல்லைங்க சிரமப்படுற அப்படின்னாங்க. இல்லை எனக்கு எப்படியாவது சக்தி தீர்த்தம் வந்தே ஆகணும், என் முருகன் எனக்கு வழி பண்ணுவாருன்னு இங்கேருந்து கத்துறேன். தூரத்தில் தெரியுதா ஒரு பையன் வந்து, என்னங்க ஆண்டி அப்படின்னா, தம்பி கொஞ்சம் வாப்பா இங்கே, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுப்பா அப்படின்னு. கொஞ்சம் தயங்கினாங்க. ப்ளீஸ்ப்பா அப்படின்னா பணம் கொடுக்குறேன். நாங்கள் இல்லை அதெல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் கையில் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டேன். அது என்னென்னா, அந்த தண்ணி அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைங்களை எங்கே கொண்டு வந்து காமிக்கிறோம் முருகன். இந்த கேமராலாம் சைடாக போகிறதுக்கு காரணம் எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. முருகா எப்படியாவது அந்த தீர்த்தத்தை என் கையில் கொடுத்துட மாட்டியா அப்படின்னு ஒரே சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிற அம்மா சொன்னாங்க, அம்மா எத்தனையோ முறை நாங்கள் முயற்சி செய்துட்டோம்மா, இந்த தண்ணி வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு கிடைச்சதே இல்லை, ஆனால் இப்போ மூலிமா எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. நான் இந்த பக்கமாக ஏதோ ஒரு வாட்டர் கேனை தேடி எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த தம்பிக்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். கொண்டதும் அங்கே சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த தம்பியே அங்கே போயிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறான். கரெக்டாக மணி அடிக்குதுங்க. அவங்கள்ட்ட கொடுப்பா. ரொம்ப நன்றிப்பா, நன்றி ஐயனே. என் அப்ப பத்தியா மணி ஐயே முருகா அப்படி சக்தி தீர்த்தம் செஞ்சிருக்கீங்க. யாருக்குமே கிடைக்காது, நீங்க கிடைக்க வச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்.
வாங்க வாங்க. என்னுடைய வேல் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் சக்தி தீர்த்தம். இந்த நீரில் நீராடி நம்ம ஐயனை வலம் வந்து வழிபாடு செய்தால் நாகதோஷம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாமல் நல்ல வரன் அமையாமல் திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னாலும் சரிங்க, இந்த நீரில் நீராடி ஐயனை வலம் வந்து நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக அது கைகூடும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குளம் வந்து சீரமைக்காமல் இருக்குது. ஐயனிடம் பெரிய கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். கூடிய விரைவில் இந்த இடம் வந்து நல்லபடியாக சீரமைச்சு குளம் நிறைய தண்ணி இருக்கணும், அது மக்கள் எல்லாரும் பயன்படுத்தும் வகையில் நீங்கள் அதை உருவாக்கணும் முருகா அப்படின்னு பெரிய கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது முருகன் அருளால் நிறைவேறும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த இந்த தீர்த்தமானது இப்படி சொன்னாங்க, அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் கிடைக்காதுன்னு. கொண்டு போய் எல்லாருக்கும் தெளித்தேன். நம்ம கலச நீர்லேயும் அதை ஊற்றி நான் வந்து பூஜைகள் செய்தேன். அது வந்து எல்லாருக்குமே அந்த பலன் வந்து கிடைக்கணுன்றத முருகன் அன்று நமக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அப்படி தானேங்க சொல்லணும். எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? இதெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு சக்தி தீர்த்தத்தோடு தான் நான் கோயிலுக்கு உள்ளேயே போனேன்னா பார்த்துக்கோங்க. உள்ளே போனதோ கொடிமரத்திடமே நம்ம கார்த்திகேயனை வச்சாச்சு. அது மட்டும் இல்லைங்க, அதாவது என்னுடைய கண்கள் வந்து நம்ம பொய்யா கணபதியை தேடுது. ஏன்னா இரவு நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லை. பொய்யா கணபதியை வந்து தேடிட்டு அவருக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அவருக்கு வந்து வஸ்திரம் வாங்கியிருந்தோம், பூ மாலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஆனால் பொய்யா கணபதிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஐயர் வந்து வரலன்றதுனால எங்களால் அப்போ அந்த நேரத்துக்கு செய்ய முடியல. கீழே வச்சுட்டு போங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு கீழே வைக்க மனசு இல்லை. ஆனால் கணபதி என்ன சொல்கிறாருன்னா, நீ சிறப்பாக பூஜையை முடிச்சுட்டு வந்து நீ எனக்கு கொடு அப்படின்றத ஐயன் சொல்கிறதா நான் மனசார ஏற்றுக்கிட்டு சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு முறை செய்துட்டு நாங்கள் முருகப்பெருமான்கிட்ட போனேன். அங்கே போனதும் எனக்கு ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, பால் குடம் எடுக்கணும், எல்லார் சார்பாகவுமே எடுத்த ஒரு பாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடம் எடுத்து கோவில் வலம் வந்து நம்ம முருகப்பெருமான் கொடுத்ததும் சிறப்பான அபிஷேகம் வந்து நடந்தது. அபிஷேகம் முடிஞ்ச கையோட நம்ம வேலவனை கையில் கொடுத்ததும் அழகாக கொண்டு போய் நம்ம கீழே ஏதோ வச்சுட்டு கொடுத்துருவாங்க என்னமோ நினச்சா, நம்ம வயலூர் எம்பெருமான் வற்றாத தனிப்பெரும் கருணை கொண்ட எம்பெருமான் வலதுபுறம் வாங்கி அப்படியே சார்த்திக்கிட்டாருங்க. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஆமாம், அவரோட உயரமும் நம்ம கார்த்திகேயன் உயரமும் சரியாக இருக்கும். அழகாக அப்படியே தோளில் இப்படி சாத்திக்கிட்டாரு. வேலவன் போய் அப்படியே கட்டி அணைச்சா மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. சிறப்பான ஒரு தரிசனம். ஐயனை பார்த்து வேண்டிக்கிட்டு பூஜை நல்லபடியாக நடந்து முடியணும். வருகின்ற மக்களுக்கும் அந்த பதிவு பார்க்கின்ற மக்களுக்கும் உங்களோட அருளை கொடுக்கணும் வயலூர் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு வேல் எடுத்து கொடுத்தாங்க, மாலை போட்டு கொடுத்தாங்க. ஐயனுடைய கழுத்தில் இருந்த மாலை போட்டு கொடுத்து ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்ததும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயில் சுற்றி வந்து கிளம்பிட்டோம். இவர் தான் உற்சவர். சாமியை பார்த்துக்கோங்க. உற்சவமூர்த்தியை நல்லபடியாக வந்து நமக்கு நிறைய பதிவுகள் எடுக்க முடியாது, உள்ள சும்மா சின்ன சின்ன ஒரு கிளிப் தான் எடுக்க முடிஞ்சுது. நம்ம சிவபெருமான் ஆகட்டும், ஆதிநாயகி அம்பாள் ரொம்ப அழகின் சுரூபமாக இருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம அங்கே வந்து பார்த்துட்டு எல்லாருமா நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நேரடியாக இதுவே மணி எங்களுக்கு 8 மணி ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து இப்போ நேரடியாக நம்ம பக்கத்தில் மண்டபம் இல்லையா, அங்கே போகிறோம். இதுக்கப்புறம் ஐயனுக்கு அபிஷேகம், ஆராதனை, இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, பாராயணம்னு. இது எல்லாம் நம்ம நாளைய பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நாளை இன்னும் சிறப்பான வேல்மாறல் பூஜையோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள்.